சோறு என்ற வார்த்தையை சொல்லுவதற்கே தமிழர்கள் கூச்சப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றத எந்த உணர்வுல நான் சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. பல திருமணங்களுக்கு போறோம். போன மாதமும் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த திருமணத்துல பரிமாறப்பட்ட உணவு கேரளா வகை உணவு. பரிமாறினவங்க கேரள உடை உடுத்தி கேரளா மலையாளம் பேசக்கூடிய கேரள மாநிலத்தவர்கள் பரிமாறினார்கள். அப்ப நான் கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் குலோப் ஜாமுன் வேணுமா, பரோட்டா வேணுமா, இட்லி வேணுமா, அப்போ சாப்பாடு வேணுமா, ஒயிட் ரைஸ் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. பரிமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண் அவங்க மலையாளத்திலையும் பேசினாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா மலையாளத்துல அழகா சோறு சோறுன்னு சொல்லுவீங்களே, நீங்க சோறுன்னு சொல்லலாம்லம்மா அப்படின்னு. அவங்க ஒரு நிமிஷம் ஷாக்காக என்கிட்ட பார்த்து, மேடம் நாங்க அப்படிதான் சொன்னோம், ஆனா இந்த ஊர்ல நாங்க சோறுன்னு சொன்னா அசிங்கமா பேசுற, நீ இங்க பரிமாற வருவியா, நீ வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. நானும் பார்த்தேன், தமிழர்கள் சோறு என்பதை சொல்லுவதை தவிர்ப்பது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. மொழியை இழந்தால் நாட்டை இழப்போம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செஞ்சு எந்த ஒரு நிகழ்வுக்கு சென்றாலும் சோறுன்னு கேளுங்க. சாப்பாடுன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடுங்கிறது எல்லாமே சேர்ந்தது. சோறு, ரசம், தயிர், பொரியல், கூட்டு எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சாப்பாடு. ஒயிட் ரைஸ், சாதம், இதையெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துட்டு நம் தாய்மொழியில் சோறு என்ற அழகான சொல், சோறுங்கிறது தான் மலையாளத்துல சொல்றாங்க. இன்னும் பல தென்னிந்திய மொழிகளில் அருமையான தமிழிலிருந்து சொல்லக்கூடிய சொல் சோறு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தயவு செஞ்சு எந்த நிகழ்வுக்கு போனாலும் சோறு வேண்டும் என்று கேளுங்கள். அதாவது எப்படி நம்மளுடைய மிக மிக அடிப்படை நம் உணவை நம்மளுடைய மொழியில் சொல்லி மகிழ்வது என்பது மிக மிக அடிப்படை. எவ்வாறு தமிழில் நாம் நம் பெயர்களை சூட்டிக்கொள்ள மறுத்திருக்கிறோமோ அதே போன்று நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் உங்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை அற்ற இனமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உலகுக்கு தெரிவிக்கிறீர்கள். அதை முதலில் புரிந்து கொண்டு இனிமேல் தயவு செய்து சோறு என்று சொல்லி பழகுங்கள்.